வாங்க பேசலாம். நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன். திஸ் இஸ் தமிழ்நாடு பை தி நம்பர்ஸ். ஒரு கவர்மெண்ட் வந்த உடனே ப்ரீவியஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் ரீநேம் பண்ணுறது நம்ம டெமோக்ரஸிக்கு நல்லதா, இல்லை கண்டினியூட்டியை வீக்கன் பண்ணதா? இந்த கேள்வி பற்றி தான் நம்ம பேச போகிறோம். 2026 ஜூலையில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு முக்கியமான டெசிஷன் எடுத்துச்சு. என்ன பண்ணாங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமோட பேரை மாற்றி பெருந்தலைவர் காமராஜர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்னு ரீநேம் பண்ணாங்க. முதல்ல ஒரு விஷயம் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். காமராஜரை ஹானர் பண்ணுறது யாருக்கும் பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டில் எஜுகேஷன் ரெவல்யூஷன் ஃபவுண்டேஷன் போட்ட ஒரு லீடர் அவர். மிட் டே மீல் ஸ்கீம் மூலியமாக லட்சக்கணக்கான ஏழை குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு வர வழி அமைச்சவர். ஸோ அதில் டிபேட்டே கிடையாது. ஆனால் கேள்வி என்னென்னா, ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கிற ஒரு ஸ்கீமோட பேரை மாற்றணும்னு இப்போ தேவை என்ன? இது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தவங்க பற்றி நம்ம பேசணும். அப்போ தான் இட்ஸ் யூ ஹேவ் டு கிவ் கிரெடிட் வெர் இட்ஸ் டியூ. ஜேர்னலிஸ்ட் சமஸ்ட் பல வருஷங்கள் முன்னாடி இதை பற்றி நிறைய ஆர்டிகல் எழுதியிருக்காரு. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம ஸ்கூலுக்கு வரதால மார்னிங்கில் எம்டி ஸ்டொமக்கில் இருந்தால் கான்சன்ட்ரேஷன், மெமரி, லேர்னிங் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தார். அவர் ப்ராப்ளமை மட்டும் அப்போ பாயிண்ட் அவுட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வேணும்னு ஒரு பாலிசி லெவலில் அந்த பப்ளிக் டிஸ்கஷன் கிரியேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நிறைய சீஃப் மினிஸ்டர்ஸை அப்ரோச் பண்ணுறாரு. நிறைய பேர் தயக்கப்பட்டாங்க. ஆனால் 2022 செப்டம்பர் 15 சீஃப் மினிஸ்டர் எம்கே ஸ்டாலின் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் லான்ச் பண்ணுறாரு. இது ஈஸி டெசிஷன் கிடையாது. ஏன்னா டெய்லி லட்சக்கணக்கான குழந்தைங்களுக்கு மார்னிங் ஃபுட் சப்ளை பண்ணுற லாஜிஸ்டிக்ஸு, கிச்சன் நெட்வொர்க்கு, லோக்கல் பாடி கோஆர்டினேஷன், இதெல்லாம் ஒரு பெரிய சிஸ்டம் இல்லையா? இது எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும். அப்போ கொஸ்டின் என்னென்னா, காமராஜரை ஹானர் பண்ண இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்கீமோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை மாற்றணுமா? இப்போ இது தேவையா? என்ன கேட்டால் இது தேவையே கிடையாது, இந்த பேரை மாற்றம். ஏன்னா காமராஜரோட லெகசி ஆல்ரெடி தமிழ்நாட்டில் பெர்மனெண்ட்டாக இருக்குது. அவர் ஹிஸ்ட்ரி புக்ஸில் இருக்கார், ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்கார். தமிழ்நாடு எஜுகேஷன் ஹிஸ்ட்ரியில் அவர் பேர் எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமோட மாடர்ன் ஹிஸ்ட்ரியும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். பப்ளிக் பாலிசி எப்படின்னா ஒரு ரிலே ரேஸ் மாதிரிங்க. ஒரு ஜெனரேஷன் ஃபவுண்டேஷன் போடும், அடுத்த ஜெனரேஷன் அதை இம்ப்ரூவ் பண்ணணும். இன்னும் அடுத்த ஜெனரேஷன் புது ஐடியா கொண்டு வரும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கான்ட்ரிபியூஷனுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்க நம்ம கற்றுக்கணும். இல்லைன்னா எவ்ரி எலெக்ஷனுக்கு அப்புறம் ஸ்கீம்ஸ் ரீநேம் பண்ணிகிட்டே இருந்தால் ஹிஸ்ட்ரி கன்ஃபியூஸ் ஆகிடும். பப்ளிக்கு யார் என்ன பண்ணாங்கன்னே புரியாது. நம்ம ஃபோக்கஸ் பொலிட்டிக்கல் பிராண்டிங் மேலே இருக்கக்கூடாது, பாலிசி கண்டினியூட்டி மேலே இருக்கணும். காமராஜரை ஹானர் பண்ணுறது முக்கியம். அதே நேரத்தில் சமஸ் மாதிரி இந்த ரைட்டர்ஸ் பப்ளிக் பாலிசி டிஸ்கஷன் கிரியேட் பண்ணுறதும், ஸ்டாலின் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதும் அக்னாலேஜ் பண்ணுறதுக்கு ஈக்குவலி முக்கியம். ஒரு மெச்சூர் டெமோக்ரஸி அப்படின்னா என்னென்னா, ஒருத்தரோட கான்ட்ரிபியூஷனை செலிப்ரேட் பண்ண இன்னொருத்தரோட கான்ட்ரிபியூஷனை எரேஸ் பண்ணக்கூடாது. வாங்க பேசலாம். நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன். மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவை பார்ப்போம். இட்ஸ் அ சேட் டெவலப்மெண்ட், பட் இட்ஸ் அ கரண்ட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். தேங்க்யூ.